Hello students. Factorial using recursion ஒரு ஃபெமிலியரான ப்ரோக்ராம். Factorial அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். நார்மலாக ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி ஐட்ரேஷன் வர்சஸ் ரெக்கர்ஷன் அப்படிங்கிறதும் பார்த்துருப்போம். ஐட்ரேஷனுங்கிறது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணுறது. ரிக்கர்ஷனை பொறுத்தளவில் பேஸ் கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அந்த சமயத்துலேருந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே ஃபிபொனாச்சி ரிக்கர்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ ஃபேக்டோரியல் ரிக்கர்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் இஃப் n = 1 ரிட்டர்ன் n அப்படின்னு சொல்லி வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் பேஸ் கண்டிஷன். இந்த பேஸ் கண்டிஷன்னால தான் கம்ப்ளீட்டாக எல்லா வேல்யூஸும் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி இல்லை எல்ஸ் பார்ட் என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் n into fact of n - 1 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதுதான் ரிக்கர்ஷுக்கான ஃபங்க்ஷன். ஸோ என்னுக்கான இன்புட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட் ஆஃப் n ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்னுக்கான அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணுறோம். இப்போ 8ன்னு இன்புட்டாக கொடுத்தோம்னா ஃபேக்டோரியல் இஸ் 40320 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. இப்போ அதே சமயத்தில் ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவுட்புட்டை 24 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இந்த ரிக்கர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருப்போம் ஃபிபொனாச்சியில். இப்போ இதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5ன்னு பாஸ் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகும். என்னோட வேல்யூ 5ஓட n = என்ன 1 பார்க்கும். எண்ணில் என்ன வேல்யூ இருக்குது, உங்களுக்கு 5 இருக்குது. ஸோ 5 = 1. இது ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் n into fact of n - 1 கொடுத்துருக்கோம். ஃபேக்ட் ஆஃப் 4 அதே ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகும். இப்போ வேல்யூ 4ஓட கால் ஆகும். திரும்பவும் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். n = 1 பார்க்கும். எண்ணில் என்ன வேல்யூ இருக்குது, 4ன்னு இருக்குது. 4 = 1. இது ஃபால்ஸ். ஃபால்ஸுன்னு சொன்னால் திரும்பவும் எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய n into fact of n - 1 ஒர்க் ஆகும். அப்போ 4 into fact of 3 அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் 3ங்கிற வேல்யூவோட கால் ஆகும். திரும்ப 3 = 1 ஃபங்க்ஷன் செக் பண்ணோம். அதுவும் ஃபால்ஸு. ஃபால்ஸுன்னு சொன்னால் அடுத்த எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய 3 into fact of 2 இந்த ஃபேக்ட் ஆஃப் 2 கால் ஆகும். அப்போ திரும்பவும் 2 = 1 அது செக் பண்ணோம், ஃபால்ஸு. திரும்பவும் என்ன ஆகும், 2 into fact of 1. ஸோ ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் திரும்ப 1ங்கிற வேல்யூவோட கால் ஆகும். இப்போ திரும்ப 1 = 1 இது வந்து ட்ரூ ஆகிடுச்சின்னு சொன்னால் அப்போ ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படிங்கிறது 1ன்னு ஆகிடும். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 1க்கான ரிசல்ட்டு தான் 1. இப்போ என்ன ஆகும், அங்கேயே பக்கத்தில் 2 இருக்குது, 2ஓட மல்டிப்ளை ஆகும். 2 into 1 = இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பு ஒர்க் ஆகும். 2 into 1 = 2ன்னு ஒர்க் ஆகும். இந்த 2 எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 into fact of 2ன்னு கொடுத்துருக்கோம். 3 into fact of 2 என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. ஸோ 3 into 2 = 6ன்னு நம்மளுக்கு அந்த ஸ்டெப்புக்கான அவுட்புட் கிடைக்கும். இந்த வேல்யூ திரும்ப எங்கே போய் சேரும்னா அதோட ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 4 into fact of 3க்கான ரிசல்ட்டு தான் 6. இப்போ 4 into 6 = 24 அப்படின்னு வேல்யூ அசைன் ஆகும். இந்த 24 எங்கே போய் சேரும்னா மேலே இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பு ஃபேக்ட் ஆஃப் 4 கால் பண்ணியிருப்போம், அங்கே தான் போய் சேரப்போகுது. அங்கே ஏற்கனவே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 5 into fact of 4 is 24ன்னு கிடச்சிருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் வந்து 120 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 120 எங்கே போகும்னா ஃபேக்ட் ஆஃப் 5ல் போய் சேரும். அதுதான் நம்மளுக்கு 120ங்கிற அவுட்புட் கிடைக்கும். இந்த எப்போ பேஸ் கண்டிஷன் n = 1 ட்ரூ ஆகுதோ அந்த ஸ்டெப்லேருந்து
அந்த ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ காயின்ஸை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே வருவோம், கீழேருந்து எடுக்க முடியாது. இதான் ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ்னு பேர். ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் மெத்தடில் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரிகர்ஷன், ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம், ஃபெமிலியர் ப்ரோக்ராம். அதை நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.